ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க. பாப்பா நேற்று 3 மணிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. சரி, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சக்கரவள்ளி கிழங்கு தான் வச்சு செஞ்சு கொடுத்துருந்தேன். சக்கரவள்ளி கிழங்குலாம் சீசன் கிடைக்கும் போதே குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுமே நிறைய எடுத்துக்கணும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. போன வாரம் வெவிச்சு கொடுத்துருந்தேன். சரி, இந்த வாரம் வந்து ஏதோ ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்வீட் தான் செஞ்சிருந்தேன். நான் இது வந்து ஒரு சுய மாடலில் தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்க தோல் நீக்கிட்டு செத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் அதை அடுப்பில் சேர்த்து அதுக்கு 2 கப் எந்த மெஷர்மெண்ட் கப்பால் நான் வெல்லம் எடுத்தனோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வடிகட்டி திரும்பி அடுப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம செத்தி வச்சிருக்க கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அந்த தண்ணியிலேயே நல்லா கிழங்கு வெந்து வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா எல்லாம் ரெண்டும் ஒன்றானதுக்கப்புறம் அது கூட தேங்காய், கொஞ்சமாக சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து ஆற வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கிட்டேன். மாவுக்கு நான் இட்லி மாவு தான் எடுத்துக்கேன். இட்லி மாவு ஏற்கனவே உப்பு போட்ட மாவு, தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி சுழிய மாடலில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ